evening, students. I'm so happy to see you all in another episode of Theta and Feet. இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா adverb. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து adverbனா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ an adverb ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அட்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது நவுனை குவாலிஃபை பண்ணும். adverb அப்படிங்கிறது என்ன குவாலிஃபை பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேர்பை குவாலிஃபை பண்ணும், ஒரு அட்ஜெக்டிவை குவாலிஃபை பண்ணும், இல்லை வந்து ஒரு அட்வர்பையே குவாலிஃபை பண்ணும். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நிறைய நம்ம மார்னிங் செஷன்ல பார்த்தோம். இப்போ வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் அட்வர்ப்ஸ் பார்க்க போறோம். ஸோ டோட்டலி 8 டைப்ஸ் ஆஃப் அட்வர்ப்ஸை வந்து நம்ம மார்னிங் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதோட சம்மரியை தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் அட்வர்ப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்வர்ப் ஆஃப் மேனர். ஸோ ஒரு கொஸ்டின், அதாவது ஒரு நமக்கு வந்து ஹவு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும் ஒரு சென்டென்ஸை படிக்கும் போது. அவங்க நடந்து போனாங்க, எப்படி நடந்து போனாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? வேகமா நடந்து போனாங்களா, ஸ்லோவா நடந்து போனாங்களா, அழகா நடந்து போனாங்களா, எப்படி நடந்து போனாங்க அப்படிங்கிற கொஸ்டின் ஆன்சர் பண்ணுச்சுன்னா அது வந்து அட்வர்ப் ஆஃப் மேனர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா the dog barked angrily. the dog அப்படிங்கிறது இங்க சப்ஜெக்ட். எப்படி என்ன பண்ணுச்சு அந்த நாய் குலைச்சது. ஸோ பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. the dog barked எப்படி குலைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கோபமா குலைச்சது, ஆங்கிரிலி. ஸோ இப்போ ஆங்கிரிலி அப்படிங்கிற வார்த்தை இங்க வந்து அட்வர்ப் ஆஃப் மேனர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நாம லவுட்லி, வெல் ஆர் குவைட்லி, பேட்லி அப்படின்னு எதை யூஸ் பண்ணாலும் ஒரு விஷயம் எப்படி நடக்குது, ஹவு அப்படிங்கிற ஆன்சர் பண்ற மாதிரி அதோட மேனரை சொன்னா அது வந்து அட்வர்ப்ஸ் ஆஃப் மேனர். ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் அட்வர்ப்ஸ். செகண்ட் டைப் ஆஃப் அட்வர்ப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்வர்ப்ஸ் ஆஃப் டிகிரி. ஸோ அட்வர்ப்ஸ் ஆஃப் டிகிரினா ஒரு விஷயம் எவ்வளோ எக்ஸ்டென்ட்க்கு நடக்குது, ஹவு மச் ஆர் டு வாட் டிகிரி இட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொன்னா அது வந்து அட்வர்ப்ஸ் ஆஃப் டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். இங்க நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க. தி மூவி வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ தி மூவி வாஸ் இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிறது தான் இங்க வந்து இது வந்து இங்க ஒரு அட்ஜெக்டிவ். மூவி எப்படி இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அப்படிங்கறத ஆன்சர் பண்ணுறது பாருங்க, வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ இது வந்து ஒரு அட்வர்ப் ஆஃப் டிகிரி. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி, ரியலி, அப்சல்யூட்லி, குவைட் அப்படின்னு நம்ம எதை யூஸ் பண்ணாலும் அது வந்து அட்வர்ப்ஸ் ஆஃப் டிகிரி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் அட்வர்ப் நம்ம பார்க்க போகிறது வந்து அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். ஸோ அட்வர்ப் ஆஃப் பிளேஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணும். ஒரு விஷயம் நடக்குது, இல்லை நான் ஒரு இடத்துக்கு போறேன், எங்க போறேன், எங்க அந்த விஷயம் நடக்குது, வேர் அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணுச்சுன்னா தட் இஸ் அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க, ஷீ லிவ்ஸ் ஹியர். ஷீங்கிறது சப்ஜெக்ட், லிவ்ஸ் அப்படிங்கிறது verb. அதாவது சிம்பிள் ப்ரெசென்டென்ஸ் இருக்காங்க, அவங்க எப்பயுமே அங்கதான் வாழ்றாங்க. எங்க வாழ்றாங்க, ஹியர், அதாவது பிளேஸை குறிக்குது. ஸோ இட் இஸ் அன் அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம தேர், சம்வேர், நியர்பை, அப்ஸ்டேர்ஸ் அப்படின்னு எந்த வார்த்தையை வேணா பிளேஸை குறிக்கிற மாதிரி யூஸ் பண்ணலாம். அது எல்லாமே நம்ம அட்வர்ப்ஸ் ஆஃப் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் அட்வர்ப் நம்ம பார்க்க போறது வந்து அட்வர்ப் ஆஃப் டைம். ஸோ ஒரு விஷயம் எங்க நடக்குது, எப்போ நடக்குது அப்படின்னு கேட்போம் இல்லையா? வென் அப்படிங்கிற கொஸ்டின் ஆன்சர் பண்ணுச்சுன்னா அது வந்து அட்வர்ப்ஸ் ஆஃப் டைம். இங்க பாருங்க, தே ரீச், தே சப்ஜெக்ட், verb. மதுரை எங்க ரீச் பண்ணாங்க, மதுரையை ரீச் பண்ணாங்க. எப்போ ரீச் பண்ணாங்க, எஸ்டர்டே. ஸோ இங்க எஸ்டர்டே அப்படிங்கிறது அட்வர்ப் ஆஃப் டைம். ஸோ எப்போ வேணா அது நடந்திருக்கலாம் இல்லைங்களா? டுடேவா இருக்கலாம், ரீசென்ட்லி, ஆல்ரெடி, ஸ்டில் ரீச்சிங் மதுரை அப்படின்னு நான் சொன்னாலும் அந்த ஸ்டில் அப்படிங்கிறது என்னங்க, அட்வர்ப் ஆஃப் டைம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம அட்வர்ப் ஆஃப் டைம்க்கு நிறைய வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் நம்ம 4 டைப் ஆஃப் அட்வர்ப் பார்த்துருக்கோம். அட்வர்ப் ஆஃப் மேனர், அட்வர்ப் ஆஃப் டிகிரி, அட்வர்ப் ஆஃப் பிளேஸ் அண்ட் அட்வர்ப் ஆஃப் டைம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஒரு விஷயம் எவ்வளோ ஃப்ரீக்வெண்டா நடக்குது, ஹவு ஆஃபன் சம்திங் ஹேப்பன்ஸ் அப்படிங்கறத ஆன்சர் பண்ணுச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ எங்க பாருங்க, ஷீ இஸ் நெவர் குவைட் இன் கிளாஸ். அவங்க எப்பயுமே கிளாஸ்ல அமைதியா இருந்தது. ஸோ நெவர் அப்படிங்கிறது எப்பயுமே அப்படிங்கிற டைமை குறிக்குது, எப்பயுமே நடந்தது இல்லை, நெவர் இட் ஹேப்பன். இது நெகேஷனையும் குறிக்குது, பட் இங்க டைமை குறிக்குது. ஸோ இட் இஸ் அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஷீங்கிறது சப்ஜெக்ட், எஸ்ங்கிறது verb, குவைட் அப்படிங்கிறது அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கறத சொல்லுது. அகைன் இட்ஸ் அன் அட்வர்ப். பட் நம்ம இங்க கான்சென்ட்ரேட் பண்றது பாத்தீங்கன்னா அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இன் கிளாஸ் எங்க இருந்தாங்க. அப்போ ஆல்வேஸ், சம்டைம்ஸ், ஆஃபன், யூஸ்வலி அப்படி நம்ம எதை சொன்னாலுமே அது வந்து அட்வர்ப் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அட்வர்ப்ஸ் ஆஃப் கன்ஃபர்மேஷன் அண்ட் நெகேஷன். ஷீ சப்ஜெக்ட், டஸ் நாட் நோ verb. இங்க நாட் அப்படிங்கிற விஷயம் இதை நெகேட் பண்ணுது. ஷீ டஸ் நாட் நோ ஹிம், யார, அந்த பர்சனை. நாட் அப்படிங்கிறது நெகேட் பண்றதுனால அது வந்து
adverb of negation. இதே மாதிரி நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு எஸ், சர்டன்லி, ஷியோர்லி அப்படிங்கிற மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே வந்து adverb of confirmation and negation. ஸோ adverb of reason தான் நெக்ஸ்ட் டைப் ஆஃப் adverb. அதாவது ஒரு விஷயம் காஸ் அண்ட் எஃபெக்டை சொல்றதுக்கு நம்ம adverb of reason யூஸ் பண்ணுவோம். ஒரு விஷயத்துக்கு முன்னாடி ஏன் நடந்துச்சு, இந்த விஷயம் ஏன் நடந்துச்சுன்னு சொல்லி அதை ரிலேட் பண்றதுக்கான வார்த்தை நம்ம ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுதான் வந்து adverb of reason. ஸோ லிங்கிங் adverb அப்படின்னும் நம்ம இது சொல்லுவோம். லைக் காஸ் அண்ட் எஃபெக்ட் சொல்லுது. ஷீ தேர்ஃபோர் தான் வந்து இங்க adverb went to the hospital. அதனால அவங்க ஹாஸ்பிட்டல் போனாங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம சின்ஸ், ஸோ, ஆஸ், பிகாஸ் அப்படின்னு யூஸ் பண்ணோம்னா பிகாஸ் இட் வாஸ் ரெய்னிங் ஷி டுக் அன் அம்ப்ரெல்லா அப்படின்னு சொன்னோம்னா அப்போ அங்கே பிகாஸ் அப்படிங்கிறது adverb of reason அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. adverb of comment அப்படின்னு சொன்னா adverb of opinion அப்படின்னும் சொல்லலாம். ஒரு விஷயத்தை பத்தியோ ஒரு ஒரு ஒருத்தர் பண்ற செயலை பத்தியோ இல்ல ஒருத்தரை பத்தியோ இல்ல நம்ம கிட்ட சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை பத்தியோ நம்மளோட ஒப்பீனியனை சொன்னோம்னா அதுதான் வந்து adverb of comment or opinion. Like undoubtedly he is the winner. So he is the winner அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ், அவர் தான் வின்னர். ஓகேங்களா. அன்டவுட்டட்லி, டவுட்டே கிடையாது, he is the winner அப்படின்னா நான் என்னோட ஒப்பீனியனை சொல்றேன். பிகாஸ் ஃப்ரம் மை பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு டவுட்டே கிடையாது, அவர் தான் வின்னர் அப்படின்னு சொல்றேன். அப்போ அது வந்து adverb of comment அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நம்ம bravely, wisely, clearly he is the winner, frankly he is the winner, wrongly he is the it is mentioned that he is not the winner, இல்ல wrongly they thought that he might be the winner அப்படின்னா என்னோட ஒப்பீனியனை நான் சொல்றேன் அப்படின்னா ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நினைக்கிறது தப்பு. ஓகேங்களா. அப்படி நான் சொன்னேன்னா adverb of comment or opinion. ஸோ she is quiet in class அப்படிங்கிறது இங்க quiet அப்படிங்கிறது quietly அப்படின்னு வந்ததுன்னா adverb ஆ இருந்திருக்கும். she is quiet in class, adverb of frequency. never அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது எப்பயுமே அப்படின்னு சொல்றதுனால இது வந்து டைமை குறிக்குது. ஃப்ரீக்வன்சி எவ்வளோ கால இடைவெளியில அப்படின்னு சொல்றத குறிக்கிறதுனால இது வந்து adverb of frequency. இந்த சென்டென்ஸ்ல நாட் யூஸ் பண்ணிருக்காங்க, இட்ஸ் an adverb of negation. அண்ட் இந்த சென்டென்ஸ்ல வந்து therefore யூஸ் பண்ணிருக்காங்க, அதனால இது adverb of reason. அண்ட் அடுத்த சென்டென்ஸ்ல undoubtedly அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க, அதனால இது வந்து adverb of comment or opinion. So far in the types of adverbs we have seen 8 types of adverbs. ஒன்னு வந்து adverb of manner, second is adverb of degree, third is adverb of place, fourth is adverb of time, fifth is adverb of frequency, sixth is adverb of confirmation or affirmation or adverb of negation, seventh is adverb of reason, eighth is adverb of comment or opinion. So இதுதான் 8 types of adverbs. ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்கு ஃபார் திஸ் டீ டைம் ட்ரீட். ஸோ நீங்க கேட்ட மாதிரி ஒரு கொஸ்டின் வேண்டாம், நிறைய கொஸ்டின் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க, அதனால given you 10 questions. ஸோ அதுல ஒன்று வந்து நானே பண்ணியிருக்கேன். So choose an adjective from the box and turn it into an adverb. ஸோ இங்க இருக்கிறதுல நிறைய adjectives இருக்கு, அதை வந்து நீங்க adverb-ஆ மாத்தி எது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க யூஸ் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா he writes very எப்படி நீட்டா எழுதுறாங்க. ஸோ நீட் அப்படிங்கிற வார்த்தை நம்ம கொடுத்துருக்காங்க, அதை நம்ம நீட்லி அப்படின்னு மாத்தணும். ஸோ இதுதான் இன்னைக்கான உங்களுக்கு கொடுத்துருக்க ஒர்க். ஸோ நாளைக்கு செஷன்ல நாம ஆல்ரெடி உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்த எல்லா கொஷின்ஸையும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வி வில் மீட் யூ டுமாரோ. தேங்க்யூ. அன்டில் தென் நீங்கள் எல்லா எக்ஸசைசஸையும் பண்ணி பாருங்க. வி வில் கம்பேர் த ஆன்சர்ஸ். See you then. Happy learning. Thank you.